நம்ம மிர்ச்சி சிவா நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர் தான் சுமோ. அந்த சுமோ திரைப்படத்தை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம மிர்ச்சி சிவா அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தமிழ் சினிமா உலகில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக தமிழ் படம் என்ற திரைப்படத்தின் மூலமாக வெளியே வந்து அனைவர் மனதையும் கவர்ந்த நம்ம மிர்ச்சி சிவா அவர்கள் தொடர்ச்சியாக திரைப்படங்கள் நடிக்காவிட்டாலும் அவ்வப்போது நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் ஓரளவிற்கு நல்ல ஹிட்டாகின்றது என்றே கூறலாம். அந்த வகையில் தற்பொழுது மிர்ச்சி சிவா அவர்கள் புதிதாக ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். அந்த திரைப்படத்தின் பெயர்தான் சுமோ. சுமோ என்ற அடிப்படையில் சுமோ என்பது நம்ம ஜப்பானீஸ் மொழியில் ஒரு மிகப்பெரிய மனிதரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கின்றது. இதை அடிப்படையாக வைத்து ஒட்டுமொத்த திரைக்கதையும் இதில் அமைக்கப்பட்டிருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த திரைப்படத்தின் ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்பொழுது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதம் இறுதிக்குள் இந்த திரைப்படம் என்பது ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. மிர்ச்சி சிவாவை பொறுத்தவரை மிகவும் அற்புதமான ஒரு நடிகர். மேலும் அவருடைய குடும்பமும் நடிகர்களை சார்ந்த ஒரு குடும்பமாக இருப்பதால் அவருடைய நடிப்பு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்தில் இவருடைய நடிப்பு என்பது அனைவராலும் பாராட்டத்தக்க ஒரு நடிப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது எஸ்பி ஹாசிமி என்ற இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குகின்றார். மேலும் இந்த திரைப்படத்தில் இசை மற்றும் பின்னணி இசையை இசைப்பது நிவாஸ் கே பிரசன்னா என்ற இசையமைப்பாளர் தான். இசாரி கே கணேஷ் என்பவர் தான் இந்த திரைப்படத்தில் ப்ரொடியூசராக இருக்கின்றார். மேலும் இந்த திரைப்படத்தில் மிர்ச்சி சிவாவுடன் இணைந்து பிரியா ஆனந்த், விடிவி கணேஷ், யோகி பாபு, மேலும் யோசிலினி திசேரோ போன்றவர்கள் இணைந்து நடிக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. சுமோ என்பது காமெடி கலந்த ஒரு தமிழ் திரைப்படமாக தமிழ் சினிமா வரலாற்றில் இடம்பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் இந்த திரைப்படத்தில் பிரியா ஆனந்த் நம்ம மிர்ச்சி சிவா அவர்களுக்கு ஜோடியாக நடித்திருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. கிட்டத்தட்ட வருகின்ற 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று படக்குழுவினர் அறிவித்திருக்கின்றார்கள். தியேட்டரிலும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கின்றது, OTT தளத்திலும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கின்றது. பார்க்கலாம். மிர்ச்சி சிவா அவர்கள் நடித்து நம்ம யோகி பாபு மற்றும் விடிவி கணேஷ், பிரியா ஆனந்த் எல்லாம் நடித்த இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு மக்கள் மன்றத்தில் ஹிட் ஆகிறது என்பது குறித்து. மேலும் இந்த திரைப்படத்தின் ட்ரைலரை பார்த்தவரை நிச்சயமாக திரைப்படத்தில் பல காமெடி துணுக்குகள் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. காமெடி துணுக்குகளுக்கு பெயர் போன நம்ம மிர்ச்சி சிவா அவர்கள் இந்த திரைப்படத்திலும் சிறிய காமெடி துணுக்குகளை வைத்து நடிப்பார். அது நம்மை ரசிக்கும்படியாகவே இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. மேலும் இந்த திரைப்படம் தற்பொழுது ரிலீஸ் ஆகும் என்றால் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்பிலிருந்து இந்த திரைப்படம் எடுக்கப்படுவதால் அன்றைய சாயல் கொஞ்சமாவது இந்த திரைப்படத்தில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படத்தில் சினி ஃபோட்டோகிராஃபி செய்திருப்பவர் ராஜீவ் மேனன் என்பவர் தான் இந்த திரைப்படத்தின் சினி ஃபோட்டோகிராஃபியாக இருந்திருக்கின்றார். மேலும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இதனுடைய ட்ரைலர் 6 மில்லியன் வியூஸுக்கு மேலே நம்ம யூடியூப்பில் போயிருக்கு. நீங்கள் பார்க்காதவர்கள் தயவு செய்து சென்று இந்த திரைப்படத்தின் ட்ரைலரை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. மேலும் இந்த திரைப்படத்தை திரைக்கு காணுவதற்கு உங்களை போன்ற நானும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றேன். அனைவராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நம்ம சுமோ திரைப்படம், மிர்ச்சி சிவா நடித்த இந்த திரைப்படம் விரைவில் திரைக்கு வந்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகின்றது. பார்க்கலாம். இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு இதுபோன்ற புதிய காணொளிகளை நீங்கள் டிகோட் செய்யப்பட்ட காணொளிகளாக பெற வேண்டுமென்றால் நம்ம சேனலை, தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். இதுபோன்று மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.